டெல்லியில நேற்று நரேந்திர மோடியை சந்தித்து வைகோ பேசியிருக்கிறார். அப்போ ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியை போல செயல்பட வேண்டாம் அப்படின்னு வைகோ கேட்டுக்கொண்டதாகவும், அதுக்கு ஈழத்தமிழர் நலனில் நிச்சயமாக அக்கறையோடு செயல்படுவேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னதாகவும் வைகோ சொல்றாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சார், ஃபாரின் பாலிசியில் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் தேர்ட் ஃப்ரண்ட் வந்தாலும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை. இப்போ இந்த இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்கோசரம் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் இங்கேருந்து ஒரு குழு போச்சு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அந்த குழுவை லீட் பண்ணி போனாங்க. சிபிஎம் ரங்கராஜன் இன்னும் சில பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஒரு பிரமுகராக கருதப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி சேஷாத்ரி சாரி அவங்க கட்சியோட ஃபாரின் செல்லோட தலைவராக இருக்காரு, முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அவர் தொடர்ச்சியாக தொலைக்காட்சி விவாதங்களையும் மேடைகள்லையும் பேசக்கூடியது இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசியை தான் பிஜேபியும் பின்பற்றுன்ற அந்த தோணியில் தான் அவர் பேசுகிறாரு. ஆகவே எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே உங்களுக்கு ஸ்ரீலங்கன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னுட்டு தான் நான் நம்புகிறேன். அதாவது இது தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா 93 நினைக்கிறேன். அப்போ நரசிம்மராவ் காலத்தில் பாகிஸ்தான் விஷயம் சம்பந்தமாக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வாஜ்பாயை இந்தியா சார்பாக நரசிம்மராவ் அனுப்பினார். சல்மான் குஷ் இதெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 2001 2002 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தியை நீங்கள் லீட் பண்ணுங்கன்னு வாஜ்பாய் கேட்டுக்கிட்டார். பட் அந்த அம்மா போல. ஸோ அந்த கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய க்ரோயிங் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை இந்தியா கண்டெயின் பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். அப்போ அந்த சூழலில் அந்த பின்புலத்தில் பார்த்தோம் என்றால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் பாலிசி தான் தொடரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்கல? ஈழத்தமிழர் விவகாரத்தில் உருப்படியாக ஒரு அரசு, மத்திய அரசு ஏதாவது செய்துன்னு சொன்னால் அது காங்கிரஸில் தலைமையிலான மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இன்றைக்கு நிறைய மாற்றம். அங்கே இருக்கிற தமிழர்கள் அதை உணர்கிறார்கள். அங்கே ஒரு ஜனநாயக அரசு விக்னேஸ்வரன் தலைமையில் அமைந்திருக்கிறது. அவர்கள் பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். மேலும் அதுபோல சில பிரச்சனைகள் அந்த அரசுக்கு எதிராக ஏதாவது செயல்படுமே, ஆனால் மத்திய அரசு அதை கவனித்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் இலங்கை பிரச்சனையை மையமாக வைத்து தேர்தலில் போட்டியிட்ட வைகோ தன் சொந்த தொகுதியில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு மிகப்பெரிய மரணடியே அவர் கிடைச்சிருக்கு. மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளல. அவருடைய இலங்கை பிரச்சனையில் அவருடைய அணுகுமுறையை இந்த தேர்தலில் அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு நடைபெறுகிற தேர்தலில் இலங்கை பிரச்சனையை முன்னிலைப்படுத்த அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆக இந்த பிரச்சனையிலே இந்த நாட்டு நலனுக்கு விரோதமாக அதில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ஆதரிக்கிற அமைப்பாக இருக்கிற அந்த மதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மரணடி கொடுக்கறதா சொல்றாரு. அவர் பெற்ற மரணடியை முதல்ல அவர் நினைத்து பார்க்கட்டும். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை பற்றி அவர் பேசலாம். 10 வருஷமா டிஃபெண்ட் பண்ண முடியாத பல புகார்களுக்கு டிஃபென்ஸ் லாயர் மாதிரி ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள்லயும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டதாக. நீங்க இப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அரசு சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ மோடி வந்ததுமே எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, உடனே மீனவ பிரச்சனை தீர்ந்துடும், காவிரி பிரச்சனை தீர்ந்துடும், முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை தான். அதை தீர்ப்பது அரசுகள் மாறலாம், பிரச்சனைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அணுகுமுறையில பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திட முடியாது. நீங்க புதிய அரசு, பழைய அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானங்கள் பலவற்றை நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. இப்போ வைகோ மோடி கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது வைகோ யார் அரசு தரப்புல இருக்கக்கூடிய யாரை வைகோ சந்திச்சாலும் ஈழத்தமிழர்கள் பற்றிய ஒரு கோரிக்கையை அவர் வெளிப்படுத்தினாரு. அவங்க கிட்ட அஷூரன்ஸ் வாங்கிட்டு வந்தாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதெல்லாம் நடைமுறைக்கு வருதாங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். 70 விடுதலை மோடி அரசு என்ன செய்ய போகுது? மத்திய அரசினுடைய பழைய அரசினுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறதா அப்படிங்கிறது தெரியல. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குங்கள் அப்படின்னு வைகோவுடைய கோரிக்கையை புதிய அரசு என்ன செய்ய போகுது? 5 ஆண்டுகள் நீடிச்சிருக்காங்க. அது நீங்க நீடிச்சிருக்கீங்க. இல்ல, அது ரொட்டீனா நடக்குது. அது தொடர்பாக புதிய அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. இலங்கை அரசுக்கு எதிரான பொருளாதார தடை, போர்க்குற்றங்கள் தொடர்பான சுதந்திரமான சுயேட்சையான சர்வதேச விசாரணை, ஈழம் தொடர்பாக ஈழத்தமிழர்களிடத்துல ஒரு சர்வதேச வாக்கெடுப்பு அப்படின்னு பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டிலிருந்து எல்லாருடைய ஆதரவையும் பெற்ற கோரிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசு என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. ஆனா ஆதரவு நிச்சயமாக அக்கறையோடு செயல்படுவேன்னு ஒரு அஷூரன்ஸ் வாங்கிட்டு வந்ததாக அந்த செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பாருங்க? அதாவது சார், இப்ப நம்ம இந்திய தேர்தல்களை பத்தி இன்டர்நேஷனல் மீடியா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல குறிப்பா இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் மீடியாவும் இலங்கை அமைச்சர்கள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சாலும் கூட அவருடைய ஆதரவில்
நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அமைந்திருப்பது எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூ பேசின கட்சிகள் குறிப்பாக வைகோக்கெல்லாம் வந்து துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்பது வந்து கடந்த 2 ஆட்சி காலங்களிலும் அதற்கு முன்பு 99 2004 வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் இருந்தது மாதிரியான ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் நிர்பந்தம் என்பது வந்து இன்றைய இந்திய அரசுக்கு புதியதாக அமைய இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு இல்லை. ஆகவே இவர்களால் வந்து பெரிய லெவலில் வந்து அங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஸ்ரீலங்கன் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த பொருளாதார தடை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையோட இன்னொரு புதிய பரிமாணத்தை வந்து இங்கே எல்லாருமே வந்து பேச மறுக்கிறாங்க, ஊடகங்களும் அதை பெருசாக எழுதுறதில்லை. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கான பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அங்கே கொலம்போல எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வர்த்தகம் நடைபெறுகிறது, அதை பற்றி எல்லாம் யாரும் பேசுவதில்லை. ஆகவே மோடி வந்து ப்ரோ பிஸ்னஸ் என்று அவர் கருதப்படுகிறார். அப்படி இருக்கும்பொழுது வந்து அவர் வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த பொருளாதார தடையாகட்டும், இது போன்ற விஷயங்களில் வந்து கடந்த ஆட்சி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்களோ அதையே தான் இவர்கள் பண்ணுவார்கள். அதற்கு முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் முந்தியாவது கலைஞர் அவர்கிட்ட 18 MP இருந்தது. அதுக்கு முன்னால் 99 2004 வைகோ இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த யாழ் கோட்டையை வந்து அவர்கள் சுற்றி வளைக்கும் பொழுது வந்து இவர்கள் பெரிய நிர்பந்தம்லாம் கொடுத்தாங்க. அது போன்ற எந்த நிர்பந்தங்களும் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிர்பந்தம் மற்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கு வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஃபாரின் பாலிசி ஸ்ரீலங்கன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி இருக்கும்ட்டு தான் நான் நம்புறேன். காங்கிரஸ் போலவே தான் பாஜகவும் செயல்படும். இல்லை அது பாஜக என்ன செயல்பட போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளை நாங்கள் வந்து அணுகுமுறை வந்து அந்த நாட்டிலே வாழுகிற தமிழர்கள் நலன் சார்ந்து நாங்கள் பல முடிவுகளை எடுத்திருக்கோம். அதற்காகத்தான் ஒப்பந்தம் போட்டோம், அதற்காகத்தான் ராஜீவ்காந்தியை நாங்கள் பலி கொடுத்தோம். ஆக எங்களுக்கு அக்கறை இல்லை என்று சொல்ல முடியாது. மிகப்பெரிய விலையை கொடுத்தவர்கள் நாங்கள். அவர்கள் மீது எங்களுக்கு எப்பொழுதுமே இந்திரா காந்தி காலத்தில் ஜவஹர்லால் நேரு அந்த மக்களை நேசித்தவர். மலையக தமிழர்களை ஜவஹர்லால் நேரு நேசித்தது போல யாரும் நேசித்திருக்க முடியாது. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி எல்லோருமே எங்களுக்கு அவர்கள் மீது பரிவு உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே எங்களை ஆதரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களோடு உறவு இருக்கிற இலங்கை தமிழர்களை நாங்கள் தொடர்ந்து அவர்களுடைய நலனில் அக்கறையோடு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு எதிராக காங்கிரஸை வீழ்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டிலே பிரிவினைவாதிகளுடைய குரலாக இது ஒலிக்கிறதே தவிர அந்த மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் பேசவில்லை என்பதுதான் என் கருத்து. 2009 இறுதிக்கட்ட போருக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல் இது இல்ல. 2009 மே மாசம் 13ஆம் தேதி போர் நடக்கிறப்ப இங்க தேர்தல் நடந்தப்போ 28 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றோம். வைகோ தோற்கடிக்கப்பட்டார். மே 18க்கு பிறகு போன மே 17 2009 மே 17 18க்கு பிறகு நடக்கிற முதல் நாடாளுமன்ற தேர்தல் இது. மக்கள் காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காங்களா இல்லையா? தேர்தல் நடக்கிற இறுதி போர் நடக்கிறப்போவே இங்க தேர்தல் நடந்த போது நாங்கள் வெற்றி பெற்றோம். அதனால மக்கள் எங்களை நாம வந்து எங்கள் மீது அந்த இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை எங்கள் மீது வந்து தவறு காணவில்லை. இப்ப இலங்கை பிரச்சனைக்கு பூமிக்கும் வானத்துக்கும் எகிரி குதித்து கொண்டிருந்த வைகோ அவர்களுக்கு நல்ல பாடத்தை இப்ப வழங்கியிருக்கிறார்கள். இன்று இல்ல, 2009 வழங்கினாங்க, இப்ப மறுபடியும் வழங்கியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.